Hello guys, this is Jeevs. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Jeevs Technology. So guys, நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து அவங்களோட OnePlus 9 சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா OnePlus 9R அடுத்து வந்து ஒரு லைனப் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. சோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9RT. எஸ் இந்த OnePlus 9RT எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு இந்த வீடியோவில் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து அவங்களோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ரிலீஸ் ஆகிற இந்த ஸ்பெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட்லேயும் வருது. அது OnePlus அது அவங்களே வாலண்டியராக லீக் அது எப்படின்னு தெரியல, தான் அந்த அவங்களே வாலண்டியர் லீக் பண்ணுறாங்க, அது என்னன்னு தெரியல ஹைப்புக்காக. பட் அந்த லீக் ஆகிற ஸ்பெசிஃபிகேஷனோட 99.9% அப்படியே தான் அதே தான் மெயின் ப்ராடக்ட்லேயும் வருது. ஸோ இதோட லீக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பொறுத்த மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான். சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 5 இருக்குது அது ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcommோட Snapdragon 870 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 870 எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி OnePlusோட 9Rல தான் இதே ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. 870 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம OnePlus 9Rல பார்த்தா அதே கிட்டத்தட்ட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அது 870 அதை யூஸ் பண்ணுறதால. ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB 256GB வேரியன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12GB 256GB வேரியன்ட். எஸ் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் இதில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேட்டரி. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க வித் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஸோ உங்களுக்கு பேட்டரி சைடில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேமரா. அது கேமரா பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி OnePlus 9RTல பார்த்த அதே சென்சார் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 மெகாபிக்சல் சோனியோட IMX481 வைடு அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க ஃபார் செல்ஃபீஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை பார்த்தீங்கன்னா Android 12 வந்து ரன் ஆகுது. ஸோ OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பாக்ஸ், அதாவது நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா Android 12ஓட வர மொபைல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மொபைல் தான் ஃபஸ்ட் மொபைல் OnePlus 9RT. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி எல்லா டெக் வெப்சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அக்டோபர் ரிலீஸ் ஆகிடும் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் யுவான் படி 2999, பட் ரஃபாக அது நம்ம இந்தியன் ருப்பி கன்வெர்ட் பண்ண 34,300 வரும். அதாவது 34,300 வரும். லாங் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். அவசரப்பட்டு வாங்க வேணாம் இந்த மொபைலுமே. ஸோ மொபைல் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.